ரிஷபராசிக்கு உண்டான அதிர்ஷ்டம். நண்பர்களே, ரிஷபத்திற்கு 5ஆம் இடம் என்றால் கன்னி. அந்த கன்னி என்பது புதனின் வீடு. எனவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது கன்னிமார் வழிபாடு. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த தேவியின் வழிபாடு. அது மட்டுமல்ல, மதுரை மீனாட்சியின் வழிபாடு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்குவதற்கு அங்கு உத்திரம் இருப்பதால் மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வரும் பொழுது அழகாக சிவன் கோயில் சென்று அங்கு பாலபிஷேகம் அவருக்கு செய்வித்து உங்கள் முறையான வேண்டுதல்களை நீங்கள் வணங்கி கேட்டு பாருங்கள். 11 முறை சுற்றி கேளுங்கள், நிச்சயமாக கொடுப்பார். அது மட்டுமல்ல, அஸ்தம் இருக்கிறது. அஸ்தம் என்றாலே மகாலட்சுமி. மகாலட்சுமியின் வழிபாடு உங்களுக்கு இன்னும் முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அதற்கடுத்து சித்திரை. சித்திரை என்றால் வில்வம் என்று பொருள். சித்திரை என்றால் புலி என்று பொருள். புலி மேல் அமர்ந்திருக்கும் தெய்வமான என் அப்பன் ஐயப்பனுக்கு நீங்கள் விரதம் இருந்து மாலை போட்டு சென்று வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் அல்ல நண்பர்களே, அற்புதங்களை தரக்கூடிய வழிபாடாக அமையும்.